குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமென்றால் இந்த குர்கர், மேகி இந்த சாப்பாடு கொடுக்காம, இல்லை கேரட்டு வாங்கியாந்து பீனஸ் வாங்கிட்டு வந்து, இல்லை சத்துள்ள உணவு பழங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டில் கலந்து காய்கறிகளை அரிஞ்சு போட்டு, உரப்பு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு உரப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியும் காய்களுமா வதக்கி சாப்பாடு கொடுக்கணும். உரப்பு உள்ளவங்களுக்கு உரப்பு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு உரப்பு போடாமல் வதக்கி சாப்பாடு கொடுத்துட்டு, நைட்டில் தூங்கும்போது ஒரு பூவும் வாழைப்பழத்தை எடுத்து, பெரிய பழமாக இருந்தால் 3-4 துண்டு கட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 2 துண்டாக கட் பண்ணி சின்னதாக ஒரு பீஸ் படுக்க போகும்போது அதுங்களுக்கு கொடுத்து தூங்க வச்சா, காலையில் எழுந்திரிச்சு அதுங்க மோஷன் போக டைம் கரெக்டாக இருக்கும், உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் நாங்கள்லாம் காய்கறி பழங்களோட சாப்பாட்டில் கலந்து எங்களுக்கெல்லாம் உணவு அளித்த தாய் தந்தையரால் தான் இன்றைக்கி நாங்கள்லாம் செயலோட நோய் நொடி இல்லாத 69 வயசு வரைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாய் தகப்பன் கொடுத்த உணவு, எலும்புக்கு என்ன கொடுக்கணும், சதைக்கு என்ன கொடுக்கணும், அது நல்லா தூங்குறதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அது நல்லா போல்டாக இருக்கிறதுக்கு என்ன, அது நடந்து ஓடுறதுக்கு என்ன பூஸ்டி, இப்படிலாம் பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுத்த தாய் தந்தையர் வளர்த்ததுனால தான் இன்னும் 69 வயசு வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் செலவு இல்லாமல் கடவுள் நடத்திக்கிட்டு இருக்கார். தாய் தந்தையாரால் தான், வேறு யாராலும் இல்லை. நம்ம என்ன சாப்பாடு கொடுத்து பிள்ளைங்களை வளர்க்குறோமோ அதுதான் அது உடம்புக்கு சத்து.